Hello my dear friends, good evening. So this is the first video I am releasing after the net exam get cancelled, right? So net exam cancel ஆயிடுச்சு due to some various reasons. அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் இட் ஹேவ் இம்பேக்ட். உங்களோட மன வேதனைக்கும் குழப்பத்துக்கும் எல்லாத்துக்கும் அது காரணமாக இருக்குது. பட் ஸ்டில் இட் ஹேப்பன், ரைட்? நம்ம அதை மாற்ற முடியாது. அதனால் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நான் வந்து மொத்தமாக இருக்கிற நெட் எக்ஸாம் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறேன். ஓகே, டைப் 1, நீங்கள் ஆல்ரெடி ஜேஆர்எஃப்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்கள் நல்லாவும் எழுதுனீங்க, நீங்கள் ஜேஆர்எஃப் அடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதை திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், இன்னும் நீங்கள் உங்களை பெட்டர்மெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கு. டைப் 1 ஓவர். டைப் 2, நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் எய்ம் பண்ணீங்க, பட் உங்களோட கட் ஆஃப் வந்து அரௌண்ட் 160 தான் இருக்குது. உங்களால் நெட்டு மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். ஏன் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, நான் 6 மாதம் வெயிட் பண்ணி அடுத்த அட்டெம்ப்டில் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வருஷமே இல்லை, இந்த 6 மாதமே இல்லை, இந்த மாதமே எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். நீங்களும் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஷார்ட் கம்மிங் இருக்குது. அது என்னங்கிறது நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை வச்சு பார்த்து எதெல்லாம் நீங்களாம் ஒரிஜினல் ஒர்க் அவுட் பண்ணீங்க, எதெல்லாம் கெஸ்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கு தெரிஞ்ச எதெல்லாம் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான க்ளூவை உங்களோட கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஒர்க் பண்ணி அதுலேருந்து என்னென்ன டேக்அவே எடுத்துக்கணும், அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க. நீங்கள் ஜேஆர்எஃப் அடிச்சிடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டைப் 2 ஓவர். டைப் 3, சார் நான் நெட்டுக்கு தான் எய்ம் பண்ணேன், பட் என்னால் நெட்டு ஸ்கோரே அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்க்காக நான் இப்போ சொல்ல போகிறது. உங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு திருப்பி வந்திருக்கு. 6 மாதம் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஆவரேஜாக அப்படிங்கிறத நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் கெஸ் பண்ணீங்க, எந்த ஸ்ட்ராங்கான ஏரியா உங்களுக்கு, அது ஏன் வீக்காக போச்சு. லைக் நீங்கள் டேட்டா இன்டர்பிரேஷன் ஸ்ட்ராங், பட் அந்த கொஷினை பார்த்து நான் ஃபங்க் ஆகிட்டு அதை நான் கடைசியில் அட்டன் பண்ணிக்கலாம்னு விட்டேன், பட் டைம் போயிடுச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் நான் லாஸ்ட்டில் 10 நாளில் போயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் எஸ்கியூஎல் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலான்ட்டு உங்களுக்கு நிறையா இன்புட்ஸ் அந்த கொஷின் பேப்பர் கொடுக்கும். அதை தெளிவாக பார்த்துக்குங்க. புதுசாக எதுவுமே படிக்க வேணாம். நான் திருப்பி சொல்கிறேன், அதே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேணாம். ஆல்ரெடி படித்ததில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிங்க. மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங் வேர் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறத நம்மளோட மந்திரம். அதை இன்னும் ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஓகேவா? ஸோ இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 15 நாள் மினிமம் நமக்கு நிச்சயமாகவே இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? சக்ஸஸ் ரொம்பவே அருகில் தான் இருக்குது. கவலையே படாதீங்க. டைப் 1 ஜேஆர்எஃப் ஆல்ரெடி அடிச்சிட்டிங்கன்னா இந்த தடவை நிச்சயமாக நீங்கள் அடிச்சிடுவீங்க. எந்த விதமான கவலையும் கிடையாது. டைப் 2 எய்ம்டு ஜேஆர்எஃப் பட் லேண்டட் அட் நெட் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன இந்த சின்ன ஹேக்ஸை பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் ஜேஆர்எஃப் நிச்சயமாக எடுக்க முடியும். டைப் 3, நான் நெட்டுக்கு தான் எய்ம் பண்ணேன், பட் நெட்டே எனக்கு கிடைக்கல. கவலைப்படாதீங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற க்ளூஸ் எடுத்துக்கிட்டு இன்னும் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெற்றி வேற எங்கேயும் இல்லை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். See you in some other video. Take care.